பொறாமை என்ற கெட்ட குணம் நம்ம மனசுக்குள்ள வரவே கூடாது. வந்தால் அது நம்மை அழித்து விடும். இதை பற்றின வசனம் பாருங்க. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. ஆமாங்க, பொறாமை எலும்புருக்கி தான். இதற்கு உதாரணம் சாத்தான். ஒரு காலத்துல சாத்தான் வேற லெவல்ல இருந்தான். சர்வ சிருஷ்டிகரான கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு தேவதூதன் தான் லூசிபர். கர்த்தர் அவனை மேன்மையாக மகிமையாக வைத்திருந்தார். ஆனா அவனோ கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தவில்லை. அவன் தற்பெருமைப்பட்டான். இன்னும் மேன்மை வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதனால பூரண மகிமை உடையவராகிய கர்த்தர் மேல அவனுக்கு பொறாமை வந்தது. அவருடைய இடம் தனக்கு வேண்டும் என்று அவன் மனசுல நினைச்சான். கர்த்தர் நீதிபரர். அதனால் பெருமை பொறாமை என்ற அநியாயத்தை செய்த அந்த தூதனை தள்ளிவிட்டார். அவன் தன் மகிமையை இழந்து போனான். இப்ப அவனுக்கு சாப்பாடு கூட கிடையாது. இப்ப அவன் பெயர் சாத்தான். எப்படி இருந்தவனை பொறாமை இப்படி மாற்றிவிட்டது பாருங்க. தேவ பிள்ளைகளே, நாம் நம் கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்த வேண்டும். அதாவது அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். நான் பரிசுத்தராய் இருப்பதைப் போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்காரு. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று இந்த வசனத்தை நம்ம தினமும் ஜெபிக்கும் போது நம்ம இருதயம் சுத்தமாகிவிடும். தற்பெருமை, பிறர் மேல் பொறாமை என்ற கெட்ட குணங்கள் நமக்குள் வராது. அப்பொழுது நாம் நமக்குரிய மகிமையோடு நல்லா இருப்போம். ஏனென்றால் சுத்த மனம் உடலுக்கு ஜீவன் என்று எழுதியிருக்கிறது அல்லவா? ஆமேன்.